வணக்கம். நான் எழுத்தாளர் இமயம், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் இதுவரை கோவேறு கழுதைகள், ஆறுமுகம், செல்லாத பணம், செடல், எங்கதை, நெஞ்செருப்பு, வாழ்க வாழ்க, இப்போது உயிரோடு இருக்கிறேன் என்று 8 நாவல்களையும், மண்பாரம், கொலைச்சேவல், வீடியோ மாரியம்மன், நன்மாறன் கோட்டை கதை, சாவுசோறு, திருநீர் சாமி என்று 8 சிறுகதை தொகுப்புகளையும், பெத்தவன் என்ற நெடுங்கதையும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய முதல் நாவல் கோவேறு கழுதைகள். அதற்கு வயது இப்போது 31. நான் எழுத ஆரம்பித்தது 1984. என்னுடைய முதல் நாவல் வந்தது 94. இப்போது இவ்வளவு 8 நாவல்களையும் 8 சிறுகதை தொகுப்புகளையும் ஒரு நெடுங்கதையும் எழுதிய பிறகும் என்ன எனக்கு தோன்றுகிறது என்றால், சமூகத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற துயரங்களில் 1% கூட இலக்கியத்தில் எழுதப்படவில்லை என்பதுதான். இலக்கியத்தில் அவ்வாறு எழுதப்படாமைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, எழுத்தாளர்களுக்கும் சமூகத்திற்குமான அந்த உறவு, சமூகத்தின் மீது எழுத்தாளர்கள் கொண்டிருக்கிற அக்கறை அல்லது அக்கறை இன்மை. பொதுவாக தமிழ் எழுத்தாளர்கள், இந்திய எழுத்தாளர்கள் எல்லோருமே தனிமனித துயரங்களுக்கு, தனிமனித இழப்புகளுக்கு, கண்ணீர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். பொது சமூக துயரத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை என்பது என்னுடைய வருத்தமாக இருக்கிறது. குறிப்பாக 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமே வீட்டிற்குள் முடங்கியிருந்த அந்த காலத்தை பற்றி, கொரோனா காலத்தை பற்றி, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனை சிறுகதைகள் வந்திருக்கிறது, எத்தனை நாவல்கள் வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது. கணவனுக்கு யமனாக புருஷனும், புருஷனுக்கு யமனாக பொண்டாட்டியும், இருவருக்கும் யமனாக குழந்தைகளும், யார் எப்போது நமக்கு சாவாக வருவார்கள், சாவாக இருப்பார்கள் என்று சந்தேகத்துடன் பிறரை அணுகிய காலம். எந்த நேரத்திலும் யார் மூலமாகவும் தனக்கு மரணம் நிகழலாம் என்ற இந்த கொடூர காலத்தை சந்தித்த மனித சமூகம் அது அப்படியே மறந்து போய்விட்டது. சமூகம் மறக்கும், மறந்துதான் தீர வேண்டும். மனித குலத்தினுடைய மிக முக்கியமான பண்பு. இன்று மனித குலம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்று இருப்பதற்கு அதனுடைய மறதி தான் மிக முக்கியமானது. துயரத்தை என்றும் நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்வு நோக்கி போக முடியாது. ஆனால் எழுத்தாளனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு இடத்தையும், அந்த காலத்தில், அந்த இடத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய நல்லது கெட்டதுகளை, வாழ்க்கை நிறையை, துன்பத் துயரங்களை, அவர்கள் வாழ்வதற்கு ஏற்றுக்கொண்ட வாழ்வியல் நெறிகளை பதிவு செய்வது, அதுவும் நேர்மையாக பதிவு செய்வது, உண்மையாக பதிவு செய்வது என்பதுதான் எழுத்தாளனுக்கான கடமை. ஒரு விதத்தில் சமூக நிகழ்வுகளை அவன் ஆவணமாக பதிவு செய்வது. அந்த ஆவணங்களின் வழியாகத்தான் 2020 எப்படி இருந்தது என்பதை 2120 வருகிற ஒரு மனிதன் அறிவான். இந்த ஆவணம்தான் அடுத்த தலைமுறைக்கு கல்வியாக, பண்பாடாக, நாகரிகமாக, அந்த சமூகத்தினுடைய மதிப்பீடாக இருக்கிறது. அந்த மதிப்பீட்டை உருவாக்குகிற எழுத்தாளனாக நான் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்காமல், நான் சார்ந்திருக்கிற கட்சியோ கொள்கையோ அதற்கு இடமளிக்காமல், உண்மையாக எழுதுவது, சார்பில்லாமல் எழுதுவது, பற்று இல்லாமல் எழுதுவது, மிக இல்லாமல் எழுதுவது, இதுதான் என்னுடைய இலக்கிய நெறிகளாக இருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த நெறிகளின் அடிப்படையில் தான் என்னுடைய எழுத்துக்கள் உருவாகி வருகின்றன. என்னுடைய எழுத்துக்கள் எங்கோ இருந்து வரவில்லை, அல்லது எங்கோ இருந்து எழுதப்படவில்லை. என்னோடு வாழக்கூடிய மனிதர்கள், என்னோடு பழகிய மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை கதை தான் என்னுடைய கதை. என்னோடு பேசிய, வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழிதான் என்னுடைய மொழி. அவர்கள் வாழ்ந்த பண்பாடு தான் என்னுடைய
இலக்கியத்தில் பதியப்படுகிற பண்பாடு. அவர்கள் வாழ்ந்த நாகரிகமோ அநாகரிகமோ அதுதான் என்னுடைய இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது என்னுடைய சிறுகதைகளாக இருந்தாலும் நாவல்களாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் நான் இத்தனை ஆண்டு காலம் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த எழுத்தின் வாழ்க்கையின் மூலமாக நான் அறிந்து கொண்டது, என் கண்முன் நிகழும் துயரங்களுக்கு எதிர்வினையாற்றுவது. என் கண்முன் ஒரு மனிதன் அழுது கொண்டிருக்கும் போது அவனுக்காக முடிந்தால் இறங்குவது, இல்லை என்றால் மனமாற அவனுக்காக வருத்தப்படுவது. இந்த இலக்கியம் எனக்கு என்ன கற்று தந்தது என்றால், மனிதனாக இரு, மனித மாண்போடு இரு, மனித பண்போடு இரு என்பதுதான். என்னுடைய ஜாதி கற்றுத்தராததை, என்னுடைய பெற்றோர்கள் கற்றுத்தராததை, ஒரு விதத்தில் என்னுடைய இலக்கிய ஆசிரியர்கள் கற்றுத்தராததை, பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் கற்றுத்தராததை எல்லாம், இந்த சமூகம் கற்றுத்தராததை எல்லாம் இந்த நான் படித்த நாவல்களும் சிறுகதைகளும் கவிதைகளும் தான் கற்றுத்தந்தது. அந்த கற்றுத்தந்த வாழ்க்கையை தான் நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை எத்தனையோ கோடி உயிர்கள் தோன்றி எத்தனையோ உயிர்கள் மடிந்திருக்கின்றன. மனிதன் முதன்முதலாக என்று இந்த குறி எழுத்து வடிவத்தை கண்டுபிடித்தானோ அதுதான் நம்முடைய இலக்கியமாக, நம்முடைய மொழியாக, வரலாறாக இருக்கிறது. அந்த மொழி செயல்பாடு தான் இந்த மனித இனம் இப்படி இருந்தது, இப்படி வாழ்ந்தது என்பதற்கான ஆதாரத்தை சேமித்து வைத்திருக்கிறது. இலக்கியம் பற்றி நிறைய பேர் கேட்கிற, இலக்கியம் என்ன, இலக்கியம் என்ன அப்படிங்கிறது. அது வெறும் கதைக்காக மட்டும் எழுதப்படுவது இல்லை. மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்காக மட்டும் எழுதப்படுவதில்லை. அது மொழியை உருவாக்கவும் மொழியை புதுப்பிக்கவும் எழுதப்படுகிறது. ஏன் மொழியை புதுப்பிக்கவும் உருவாக்கவும் வேண்டும் என்றால், அந்த மொழிதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. அந்த ஒரு விதத்தில் அந்த மொழிதான் என்னுடைய உயிராக இருக்கிறது. அந்த மொழியில்தான் இந்த பண்பாடு, நாகரிகம், மனித மாண்புகள், மனித நெறிகள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொற்களின் வழியாக நீங்க பயன்படுத்துகிற சொற்கள் வெறும் சொற்கள் அல்ல. அந்த சொற்கள் நீங்கள் உருவாக்கிய சொற்கள் அல்ல. அது தமிழாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம். நமக்கு முன்பாக எழுதிய இலக்கியவாதிகள் உருவாக்கிய மொழிதான் நாம் பயன்படுத்துகிற மொழி. அந்த மொழியை உருவாக்குகிற பணிதான் என்னுடைய பணி என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கையை வார்த்தைகளில் சேமித்து வைப்பது, வாழ்க்கையை வார்த்தைகளில் சேமித்து வைப்பதுதான் ஒரு இலக்கிய படைப்பாளியுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த நோக்கத்தில் நான் வெற்றி பெற்றேனா தோல்வியுற்றேனா என்பதை என்னுடைய புத்தகங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து அது படிக்கப்படுமானால், நினைவு கூறப்படுமானால், அப்போதுதான் நான் எழுத்தாளனாக வெற்றி பெற்றேன் என்று அர்த்தம். என் கண் முன்னாடியே செத்து போற புத்தகத்தை எழுதுகிறவன் எழுத்தாளன் இல்லை. செத்து போகாத எழுத்தை உருவாக்குறவனே எழுத்தாளன். ஒரே ஒரு வாக்கியத்தை, செத்து போகாத ஒரு வாக்கியத்தை ஒரு எழுத்தாளன் உருவாக்கினான் என்றால், இந்த மனித சமூகம் இருக்கிற வரைக்கும் அவனை என்றும் தன் குருவாக, இலக்கிய ஆசானாக, மொழியின் ஆசானாக அவர்கள் நினைவு கொள்ளப்படுவார்கள். ஆகவே அந்த முயற்சியில் நான் இருக்கிறேன். அந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்றவனாக ஒருபோதும் நான் கருத மாட்டேன். நாவல் எழுதிவிட்டேன், சிறுகதை எழுதிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. 40 ஆண்டுகள் எழுதினால் கூட ஒவ்வொரு கதையை எழுதும்போதும், முதல் வரி எழுதும்போது முதலாக 1ஆம் வகுப்பில் என்று எழுதக்கூடிய மாணவனுடைய மனநிலை தான் எனக்கும் இருக்கிறது. அந்த பேனாவை பிடிக்கவே கை நடுங்குகிறது. இந்த சொல்ல எழுதுவதா, இப்படி எழுதுவதா, அப்படி எழுதுவதா என்று தொடக்கமே ஒரு பெரிய போராட்டமாக தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு கதையை எழுதி முடித்த பிறகும் எனக்கு இந்த கதையை உலகில் வேறு எவனும் இதை விட சிறந்த மொழி எழுதவே முடியாது, கூடாது என்ற நிலையை அடைய வேண்டும் என்றுதான் நான் எழுதுகிறேன். ஆகவே போலி செய்வது, இலக்கிய போலிகள் என்று ஒன்று. அந்த இலக்கிய போலியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை, நானும் செய்வதில்லை. ஆகவே நான் வாழுங்காலத்தில் என்னுடைய சமூகம் எப்படி இருந்தது என்பதை எழுதி கொண்டிருக்கிறேன். இதை தவிர எனக்கு இதன் மீது பெரிய, நான் சமூக சேவை செய்கிறேன், எழுத்தாளனாக இருக்கிறேன், இந்த சமூகம் என்னை கொண்டாட வேண்டும் அப்படி என்று யாராவது எதிர்பார்த்தால் நான் அந்த மாதிரியான ஆசைகளுக்கு உட்பட்டவன் அல்ல. எழுதுவது, மொழியை பதிப்பது மட்டும் என்னுடைய வேலை. ஒரு விதத்தில் நான் மொழியியலாளன், கதை சொல்லி மட்டும் அல்ல. இந்த விதத்தில் உங்களிடமிருந்து நான் சில கேள்விகளை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.
நீங்கள் கேட்கவில்லை என்றால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், ஒரு சின்ன பேசிக்கான கேள்வி சார். இந்த எழுத்து அந்த தொழில்நுட்பத்தை பற்றியான கேள்வி தான் இது. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், அதுவுமே சமூகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஆனால் அது நாவலாக மாறும்போது அது கொடுக்குற இம்பாக்ட் வேறு. உதாரணத்துக்கு உங்களுடைய கோவேறு கவிதைகளுமே ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் ஒரு நாவல் தான். அது எப்படி சாதாரண சமுதாய நிகழ்வு ஒரு மாற்றத்துக்கு மாறுறதுக்கு நாவல் ஒரு மீடியமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திக்கும் ஒரு சிறுகதைக்குமான அடிப்படை வேறுபாடு இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு ஒவ்வொரு டிவிலையும் போடுவான் 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் இப்போ பிரேக் வருது. முன்னெல்லாம் எப்பயாவது ஒரு பிரேக்கிங் வரும், அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். இப்போ அன்றாடம் குறைஞ்சது 200 பிரேக்கிங் வருது. இப்போ பிரேக்கிங்கே அர்த்தம் இருந்து போதும். இப்போ தினத்தந்தியில் தினமலரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே செத்து போகும். ஆனால் செத்து போகாத சில செய்திகளும் இருக்கும். அந்த செய்திகளை எப்படி இலக்கியமாக்குறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நான் பல கதைகளை பத்திரிகைகளில் படித்து தான் எழுதினேன். உதாரணமாக காணாமல் போனவர்கள்னு ஒரு கதை, அல்லது மயானத்தில் பயம் இல்லைன்னு ஒரு கதை இருக்கும். சேலத்தில் ஒரு பெண் இப்போதும் சீதாங்கிறவங்க புனம் பொதிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்த விடல அது குறிப்பாக வந்தது, ஒரு தகவல் தான் வந்தது. எனக்கு அதை படித்த உடனே எனக்கு இந்திய பண்பாட்டை ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இந்திய நாகரிகத்தை, இந்திய பண்பாட்டை அல்லது இந்து மத பண்பாட்டை கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. நம்முடைய ஊரில் கணவனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யார் இருந்தாலும் பெண்கள் வீட்டோட பணம் தூக்குற வரைக்கும் வருவாங்க. பணம் பாட சுற்றி வந்தோடனே போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கு மேலே அவங்க வரக்கூடாது. அதிகபட்சமாக தெரு வரைக்கும் வருவாங்க. இப்படி வாழ்ந்த இதுதான் சமூக கட்டுமானம்னு சொன்ன ஒரு ஊரில் பணத்தை புதைக்கிறது ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற செய்தி எனக்கு புதுசாக இருந்தது. அந்த பெண்ணின் வழியாக இந்திய பண்பாட்டை கேள்வி கேட்பது அப்படிங்கிறதுக்கு அந்த கதை எழுதப்பட்டு. மயானத்தில் பயம் இல்லை. 3 பெண்கள் இப்போது தமிழ்நாட்டில் பணம் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று மதுரை, இன்னொன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று சேலம். ஏன் அந்த பொண்ணு அந்த மயானத்தில் பயம் இல்லைன்னு ஒரு சொன்னா, நீங்கள் எல்லா மயானத்துக்கும் போகலாம், எல்லா கல்வெட்டும் இருக்காங்க, அங்கே எல்லாமே ஜாதி. செத்து போனவனுக்கு ஒரு ஜாதி இருக்கு. கவுண்டரு, புள்ளமாறு, செட்டியாரு, நாயுடு, அந்த இதில் போட்டிருப்பாங்க. குணமானவனுக்கு முன்னாடியும் அந்த ஜாதி போகலைங்கிறது. அது 2 சித்தாலும் இன்னொரு அம்மாவும் பேசிக்குவாங்க. எப்படி இங்கே இருக்க ரொம்ப துயரமான ஒரு கதை. எப்படி இருக்க, எல்லாரும் ஆம்பளையா தானே பணத்துக்கு வேணுவான், உன்னை முறைச்சி பார்க்க மாட்டாங்களா? அப்போ இங்கே பேயெல்லாம் இருக்குமே, உனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லையா? எனக்கு பேயை பற்றிலாம் எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு காலையில் 8 மணிக்கு போனால் ராத்திரி 12 மணி வரைக்கும் திடீர்னு போனால் வரும். அப்போ பணம் புதைக்கணும். அப்போ எனக்கு அப்பெல்லாம் ஒரு பயம் இல்லை. அதுவே குழியை நோண்டி அதுவே ஒரே ஒத்தையாலாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன, அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு ரோட்டில் போக தான் பயமாக இருக்கும். ஏன்னா லாரிக்காரன் பஸ்ஸுக்காரன் இடிச்சு கொண்டுவான், ரோட்டில் போகிறவங்க கூட என்னை முறைச்சி பார்ப்பான். எனக்கு சுடுகாட்டில் பயம் இல்லை, பேய்கிட்ட பயம் இல்லைன்னு சொல்லும். இது ஒரு கதை. செய்தி கதையாகும். ஒரு செய்தியை நீங்கள் சமூகத்தோடு பொருத்தி பார்க்குறது. ஒரு கதை, ஒரு செய்தி அன்றோடு செத்துடும். இப்போ உதாரணமாக நான் எதுனா கதை இல்லை, ஒருத்தர் எதுனா கதையை நான் சொல்கிறேன். இதே மாதிரி செய்தித்தாளில் வந்தது. அண்ணா எதுனா கருப்பண்ணசாமி யோசிக்கிறார். 1946 இங்கிலீஷ் ஹிண்டில் ஒரு செய்தி வருது. சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது 2 ஒரே சமூகம் தான் ஒரு தெருவில் இந்த சாமி இப்படி கொண்டு வாங்கங்கிறாங்க. அது ரொம்ப சின்ன சந்தா இருக்கு, அங்கே சாமி கொண்டு வர முடியாதுங்கிறாங்க, தூக்கிட்டு போக முடியாது. அப்போ என் வீட்டுக்கு வர சாமி என்ன மயிர் சாமின்னு ஒருத்தன் கேட்குறான். 2 குரூப்பாக அடிச்சுக்கிறான். அடித்த உடனே இப்பயே தெரியும், இப்போ தினம் நடக்குது, அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்குது. சாமி என்ன பண்ணுறான், கீழே இறக்கி வச்சுட்டு 2 பேரும் அடித்து பெறலுவானுங்க. உடனே போலீஸ் வரும். அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த சாமி நேரத்தில் போகக்கூடாதுன்னுவான். இன்னொரு குரூப்பு என்னோட அனுமதி இல்லாமல் இந்த சாமி எட்ட போகக்கூடாதுன்னுவான். அப்போ என்ன பண்ணுறது, கலவரம் அதை சொல்லிட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டுருவாங்க. அப்போ கோர்ட்டு ஸ்டேஷன் அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் நம்ம தீர்மானம் நடுப்புற போட்டுருவாங்க. ஒரு வாரமாக சாமி வச்சிருவாங்க. அன்னைக்கு இரவு ஈஸ்வரையும் பேசிக்குவாங்க. என்ன நீங்கள் இந்த மாதிரி நம்ம நடு ரோட்டில் போட்டானுவோம், மனுஷன்னா அப்படி தாண்டி இருப்பான் அப்படிங்கிறாரு ஈஸ்வரன். என்ன நேற்று ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணான், எனக்கு கல்யாணம் ஆகணும் வேணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டான், டாக்டர் சீட் ஆகணும்னு நினைச்சான், அரசு பதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்படி பட்டியலாக கேட்டுட்டு இருந்தவங்களே இன்னைக்கு நம்ம ரோட்டில் போட்டாங்களே. அப்போ ஈஸ்வரன் சொல்றாரு, என்னைக்காவது சாமி நல்லா இருக்கணும் வேண்டும், இன்ன வரைக்கும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை.
அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த பந்தாபஸ்து இருக்க போட்டிருக்க போலீஸ் இருப்பான் இல்லையா, அவன் வந்து பீடியை குடிச்சு ஊதிட்டே இருப்பான். புகை எங்கே போகுது? ஈஸ்வரன் மூஞ்சிலே படிக்குது. ஒரு செய்தி எப்படி கதையா மாறுது? ஒரு வெறும் தகவல் தான். ஹிந்துல வந்தது எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரு செய்தி. அண்ணா இறந்துருக்கலாம், ஆனா இந்த கதை இறக்காது. இந்த நாட்டுல 2 குரூப்புக்கு இடையில சாமியை அடிச்சு சண்டை போட்டு நடு ரோட்ல நிறுத்திட்டு போறானு இல்லையா, ஜாதியின் காரணமா, மதத்தின் காரணமா, சாமியின் காரணமா எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ, எப்போதெல்லாம் சண்டை நடக்குதோ அப்போதெல்லாம் இந்த கதை உயிர் பெறுகிறது அப்படிங்கிறதுதான். ஸோ இன்னொரு கதை, நான் வந்து ஈசனவர்கள் ஒரு கதை படித்தேன். எதுனா, ஒரு பிரெஞ்சு பொண்ணு சொன்னா, பெத்தவன் ஈசனவர்கள் 2 தான் உன்னுடைய கதையில சிறுகையில் ரொம்ப டாப்பு அப்படின்னு சொன்னான். சரி நோத்துட்டான். அது என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்ம குங்குமத்தில் வந்து குங்குமம் தீராத நிதியில் ஒரு பேப்பர் வந்துச்சு, பத்திரிகை. அந்த பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி வந்தது KP சுந்தராமலை பற்றி. அவங்க கணவனை பற்றி என்ன சின்ன குறிப்பு, அந்த சின்ன குறிப்பு வச்சுனே தான் நான் ஈசன் அவர்கள் அப்படின்னு ஒரு கதை. இப்படி சொல்லிக்கிட்டே போக முடியும். பல கதைகள். இப்போ ராமசாமி இங்கே இருக்கார், நான் ஒரு கதையை படித்தேன், நான் அவரோட பேசினேன், நானும் அவரும் பேசிட்ட ஒரு கதை தான் வந்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, பழைய காலத்தில் முதலாளிகள் இருந்தாங்க, சிறு முதலாளிகள். என்னுடைய கல்யாணத்துக்கு வருவார், எங்கள் வீட்டில் யாராவது செத்து போனால் அந்த முதலாளி வந்துட்டு போவார். அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஃபோசிஸோ டாடா கன்சல்டன்சி எந்த நாட்டு முதலாளி எந்த நாட்டில் இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. முதலாளி அவன் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ அந்த உயிர் நாடி அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு வார்த்தை ஒருத்தர் பேசினா அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு கதை உருவாகுது. ஒரு செய்தியை படித்தா அந்த செய்தியில சில கதைகள் உருவாகும். இப்படி நிறைய கதைகள் உருவாகும். நீங்கள் அந்த ஒரு செய்தியை எப்படி சமூகத்தினுடைய கட்டுமானத்தில் கொண்டு பொறுத்துறீங்க, அது எந்த அளவுக்கு இது தேவை, இன்னைக்கே செத்து போகிற செய்தியா அப்படின்னு இருக்கு. செத்து போகாத சில செய்திகளை எடுத்து அதை கதையாக மாற்றி பண்ணணும். இப்படி நான் நிறைய கதைகளை சொல்ல முடியும். நான் வந்து பொதுவாக வந்து கதை புக்கு படிக்கும்போது கதை எதுனாலும், பேப்பரை படிக்கும்போது சில கதைகள் உருவாகும், சில நண்பர்களோடு பேசும்போது சில கதைகள் உருவாகும். ஏன் கதை உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னு அப்போ தெரியவே தெரியாது. இப்போ ஒரு நண்பர் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நிறைய கதைகள் அப்படி தான் இருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு கோர்ட்டில், மதுரை கோர்ட்டில், இந்த பிள்ளை இவனுக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு டைவர்ஸ் கேட்குறாங்க. அப்போ கோர்ட்டில் வந்து இவன் தான் குழந்தை இருக்கேன்னு என்னம்மா பண்ணல போகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த புள்ள பிறக்கலை. இதுதான் கலாச்சார அதிர்ச்சி. கலாச்சார மாற்றம் இருக்குல்ல. கலாச்சார மாற்றங்கிறது, எங்கள் அம்மா வந்து முழங்கால் வரைக்கும் சேலை கட்டிருந்தது, ஜாக்கெட் போடாமல் இருந்தது. அதுக்கடுத்து இப்போ என் அப்போ எங்கள் அம்மாவுக்கு 2 சேலை தான் இருந்தது, அல்லது ஒரு சேலை தான் இருந்துச்சு. இப்போ என் முன்னாடிக்கு 5 பேரும் முழுக்க சேலை இருக்குது இல்லையா. இப்போ என் ஒய்ஃப் வந்து தர தெரியாத அளவுக்கு சேலை கட்டிட்டு போகிறான். இப்போ நான் படிக்கிற காலத்துக்கு எனக்கு செருப்பு கிடையாது, கால் சட்டை கிடையாது. இப்போ என் பையனுக்கு எப்படி இருக்கு? இது மாற்றங்கள். கலாச்சார அதிர்ச்சி வேறு, கலாச்சார மாற்றம் வேறு. இப்போ அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பையனை கல்யாணம் கிட்டா போதுங்கிறத பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் கிட்டா போதும், கல்யாணம் கட்டுன்னு கேட்கறதே சங்கடமா இருக்கு. அதில் இந்த மாதிரி கல்யாணம் கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கு. அது இந்தியாவிலும் சாத்தியப்படும். இது கலாச்சார அதிர்ச்சி. கேட்கலாமா? இனிமே உங்கள் கதைகளில் அடிநாதமாக இருக்கிறது ஆங்காரம் அப்படிங்கிறதான். ஒவ்வொரு புதினத்திலையும் சிறுகதையிலையும் வந்து இந்த ஆங்காரம் அப்படிங்கிறத அதனோட உச்சகட்டத்தில் நீங்கள் காமிக்கிறீங்க. ஆனால் அந்த ஆங்காரம் வந்து ஏதோ காரணங்களால் அது பணிஞ்சு போகுது. எனவே பணிந்து போகிற ஆங்காரம் அப்படிங்கிறது உங்கள் கதைகளில் ஒரு அம்சம். ரெண்டாவதாக, இத்தனை நெருக்கடியான கொடூரமான சூழ்நிலைக்கு பிறகும் அவர்கள் தங்கள் வாழ்வை தொடர்ந்து வாழ்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள், இன்ப துன்பங்களை நேரடியாகவே எடுத்துக்கொள்கிறார்கள், அதே அளவில் எடுத்துக்கொள்கிறார்கள். மூன்றாவதாக, கதாசிரியரே இல்லாத கதைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எவ்வளவு முயன்றாலும் கண்டுபிடிக்க முடியாத கதாசிரியனை கண்டுபிடிக்க முடியாத கதைகள் உங்கள் கதைகளாகத்தான் இருக்கும் தமிழில். இந்த 3க்கு எப்படி எதிர்வினை தர்றீங்க? இன்னொன்று சொல்ல மறந்து போனேன். சில பேர் கூட பேசும்போது சில கதைகள் மாறிடும், கதாபாத்திரம் மாறும். என்னுடைய நெஞ்சறுப்பு யார் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. நெஞ்சறுப்பை முதல்ல வந்து நான் வந்து தமிழ் வாதியாராக வச்சு தான்
பொதுவாக வந்து பசங்க காதல் பள்ளி காதல்னு ஒன்று இருக்குது, கல்லூரி காதல்னு இருக்குது. எல்லாருமே வந்து பசங்களாக காதலிக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் வாதலுக்கு யாருமே காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த செல்ஃபோன் வந்த பிறகு எப்படி இந்த காதல்ங்கிறது வந்து எப்படி செதஞ்சு போச்சு இந்த செய்தியா. இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு லெட்டர் எழுதி காதல் பண்ணுறது, எங்கேயாவது கோயில் குளத்தில் போய் காதல் பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு காலம் போய் ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னும் ஒரு அதிர்ச்சி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 80, 90, 2000 காலத்தில் ஒரு பொண்ணை நீங்கள் மறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போய் வீட்டில் சொல்லிடும், இந்த பையனை மறைச்சி பார்க்குறான். உடனே அவங்க வீட்டில் ஒரே சண்டை ஆகி, இவங்க வீட்டில் ஒரே சண்டை ஆகி, இல்லை சண்டை பிறகு ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், போய் முட்டி போடுறான்னுவானும், இல்லை ஊரில் அபராதம் கட்டணும் மறைச்சி பார்த்ததுக்கு. இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு 20-30 ஃபோட்டோ போடுது. இட்லி சுட்டன்னு போடுது, சட்னி அரைச்சன்னு போடுது, இந்த புடவை எடுத்தன்னு போடுது, இந்த கோயிலுக்கு போனன்னு போடுது, என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டுருது. அப்போ இது ஒரு கலாச்சார அதிர்ச்சி, மாற்றம்னு சொல்ல மாட்டோம், அதிர்ச்சி. அந்த கதை நான் நாவல் எழுதும்போது நான் ராமசாமிகிட்ட பேசும்போது அவர் கேட்டார், யோ எல்லாம் உங்களுக்கு தமிழ் வாத்தியான் தான் கிடைக்கும், இடிச்சு வாய்ப்பு வேற எந்த வாத்தியான் டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்கல. ஸோ நான் இங்கிலீஷ் வாத்தியாரை மாற்றினேன். இங்கிலீஷ் வாத்தியாரை மாற்றுறதுல எனக்கு ஒரு நல்லது என்ன நடந்துச்சுன்னா, இங்கிலீஷ் மேற்கோள்களை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த நம்முடைய சங்க இலக்கியங்கள் பழைய காதல் பாடல்களை மென்ஷன் பண்ணுறதா இருந்தா, ஆக்சுவலி தமிழில் எழுதப்பட்ட மிக முக்கியமான நாவல் என்னன்னா, அதில் ஒரு 80 விதமான சிறுகதை ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்கள் மேற்கோள்கள்லாம் அதில் இடம்பெற்றது. ஒரே ஒரு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த நாவலுடைய தன்மையே மாறுது. தமிழ் வாத்தியாரை போட்டுனா அது எடுபட்டிருக்காது. இங்கிலீஷ் வாத்தியாரை போட்டதால இவ்வளவு பேருக்கு தமிழ் நாவல் இல்லை வரலாற்று நீங்கள் படிச்சுட்டு பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டு நாவல்களை படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் வரும். அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ சினிமா பார்க்க போனால் அந்த டைரக்டரை பற்றி குறிப்பு வரும், அவங்க படித்த புத்தகத்தை பற்றி குறிப்பு வரும், அவங்க பார்த்த இசை, கேட்ட இசை என்னென்ன சம்மந்தம் அந்த ஆதரை பற்றி ஒரு குறிப்பு வரும். அல்லது அவங்க திடீர்னு தேவையோட ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பண்பு தமிழ் ரைட்டர்கிட்ட கிடையாது. அந்த பண்பு இருக்கு, அதை நீ எழுதணும்னு சொன்னது ராமசாமி தான். நீ இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார் தான் உனக்கு இங்கிலீஷ் வாத்தியார் கிடைச்சாருல. அந்த ஒரு சொல்லின் மூலமாக ஒரு நாவலுக்குள் இவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. இது ஒரு தகவல். ஆங்காரம் இருக்கு. ஆங்காரத்தை தனிச்சிக்கிறவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ஆங்காரத்தை வளர்த்தவங்க கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே அன்பால சாவுறது இல்லை, ஆங்காரத்துல சாவுறாங்க. என்னுடைய முதல் நாவலுடைய கதாநாயகி கோவிற்கதில் ஆரோக்கியம் தெரு தெருவாக இரவு இரவாக பிச்சை எடுத்து தின்றால் கூட இந்த உணவு முழுவதும் கோபமாக, அந்த கோபம் அனலாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அவள் முழுமையாக வாழ்கிறாள். அதே போன்று செடல் நாவல் வரக்கூடிய செடல், பொட்டு கட்டி விடப்பட்ட அந்த செடல் ஊர் உலகமே அவளுடைய உடம்பை ரசிக்குது, அவளை தொட்டு பார்க்குது, இன்பாடைய பார்க்குது, கேவலப்பட்டது, அசிங்கப்பது, எல்லா விதமான கொடூரத்தையும் தாங்கி அவள் வாழ்கிறாள், நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாள். அதே போன்று 6 நாவலில் வரக்கூடிய பாலியல் தொழிலாளி தனபாக்கியம், சின்ன பொண்ணு, எல்லோரும் இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த 3 பேருமே சமூகத்தால் பலி கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு வண்ணாத்தி வேணும்னு உருவாக்குனது சமூகம், ஒரு தேவதாசி வேணும்னு சொன்னது சமூகம், ஒரு பாலியல் தொழிலாளி வேணும் கேட்டது சமூகம். இந்த 3 நாவலில் வரக்கூடிய பெண்கள் சமூகத்தால் பலி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு விதத்தில் பலி கொடுக்கப்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிற விதத்தில் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் வாழ்ந்தார்கள். அதற்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஆசைகள் கிடையாது. இந்த வேலை சோறு கிடைச்சா போதும், இன்னைக்கு தூங்கினா போதும், இன்னைக்கு வேலை செஞ்சா போதும். நம்மள மாதிரி எல்ஐசியில் இன்சூரன்ஸ் வேணும், எஸ்பிஐயில் இன்சூரன்ஸ் வேணும், 10 மாடி கட்டணும், அதில் ஏசி ரூம் போகணும், என் ரூம் பெட்ரூமு, அவன் பெட்ரூம், இப்படிலாம் இல்லை. அவங்களுடைய அதிகபட்ச கனவாக இருந்தது சோறாக இருந்தது. வெறும் சோறு, வேற ஒன்றும் இல்லை. தீபாவளி பொங்கல் வந்தா ஒரு புது துணி கிடைச்சா போதும், தீபாவளி பொங்கல் வந்தா ஒரு கறி சோறு கிடைச்சா போதும். அன்னைக்கு 3 வேளை இல்லை 2 வேளை கஞ்சி கிடைச்சா போதும் வாழ்ந்த மனிதர்களுடைய கதை தான் இந்த 3 நாவல்களும் பேசுது. பெரும் ஆசைகள் இல்லாத மனிதர்களுக்கு பெரும் துயரங்களும் கிடையாது, அவர்களுக்கு கண்ணீரும் கிடையாது. ஏன்னா ஆசை இல்லைன்னா அவனுக்கு என்னத்துக்கு? எந்த இடத்துலையும் தூங்குற ஒரு பண்பு, எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற ஒரு பண்பு, எதை போட்டாலும் வயிறு செருமிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு உழைப்பு தான். ஆகவே என்னுடைய கதாநாயகிகளுக்கு கனவுகள் கிடையாது.
என்னுடைய கதாநாயகர்களுக்கு கனவுகள் கிடையாது. அவளுடைய மொத்த கனவும் என்னவாக இருந்தால் 3 வேளை சோறு, கட்டிக்கிறது ஒரு துணி இருந்தால் போதும். அந்த எளிய மனிதனுடைய கதை எழுதியவன் தான் நான். அதற்கு பின்பாக நானே என்னுடைய கதைகளுடைய தன்மை கிராம எழுத்தாளனாக அல்லது தலித் எழுத்தாளனாக அல்லது பெண் எழுத்தாளனாக எந்த அடையாளமும் எனக்கு குத்த முடியாது. ஏனென்று கேட்டால் கோளர்கள் ஒரு விதமான வாழ்க்கையை பேசியது, அதற்கு நேர் எதிராக செடல் வேறு ஒரு வாழ்க்கை, தேவதாசி வாழ்க்கையை பேசியது. 2 நாவலுக்கு எதிராக மாறாக பாலியல் தொழிலாளி வாழ்க்கையை பேசியது செடல். எங்கட ஒரு வயது வந்தவனுக்கும் வயது வந்தவனுக்கும் ஒரு பெண்ணுடைய காதல் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசுது. அதன் பின்பாக வந்து நெஞ்செருப்பு, இன்றைய நவீன காலத்து காதல் எப்படி இருக்குது. செல்லாத பணம் நாவல் காதலித்து கணவனால் அல்லது காதலனால் கொல்லப்படுகின்ற அல்லது தீ வைத்து கொளுத்தப்படுகிற பெண்ணினுடைய இறப்பை முன்னிறுத்துகிறது. இப்போது உயிரோடு இருக்கிற நாவல் ஒரு 15 வயது இளைஞன், அதை மாணவனுடைய அல்லது குழந்தையினுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவன் எப்படி சந்திச்சு அந்த துயரத்தை மீள்றானா மீள முடியலையா அப்படிங்கிறது. இந்த 2 நாவல்கள் மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நான் எனக்கு நானே சில சவால்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கிராமத்து எழுத்தாளனாக என்ற முத்திரையோ அல்லது தலித் எழுத்தாளன் என்ற முத்திரையோ என் மீது விழாத அளவுக்கு சமூகத்தினுடைய பல முகங்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளனாக நான் இருந்திருக்கிறேன்.